Hi friends, good evening. என் பேர் லோகேஷ். இன்றைக்கி நடந்த மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ அண்ட் டிஐ டேட்டா பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து அமௌண்ட் செல் பண்ணியிருக்காங்க, பட் அது வந்து பெரிய அமௌண்ட்டாக எனக்கு தெரியல. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கன்சிக்யூட்டிவ் டேஸாக பார்ப்போம். ஓகேங்களா, அவங்க கண்டினியூஸ் செல்லிங் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங்கில் இருக்காங்கன்னு நினச்சிப்போம். இப்போ 2 நாள் தான் செல் பண்ணியிருக்காங்க, பிகாஸ் குளோபலாகவும் மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபால் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 to 3% கிட்ட மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு. ஓகேங்களா, பட் நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபால் ஆகலை. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து இன்றைக்கி ஃபால் கொடுக்கல. நம்ம மார்க்கெட் பாருங்கள், நம்ம மார்க்கெட் வந்து நான் சொன்னேன் இல்லையா 22,000 இந்த சப்போர்ட்டு கீழே மார்க்கெட் வராத வரைக்கும் நான் வந்து பையிங் சைட் தான் மார்க்கெட்டை பார்க்குறேன்னு ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ இந்த சப்போர்ட்டு கீழே வராதுன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட். பிகாஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் வைஸ் வந்து இன்றைக்கி 3 to 4% கிட்ட 3%க்கு மேலே நிறைய வந்து ஃபால் ஆகிட்டு இருந்தது. பட் இந்தியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 0.5% கிட்ட கூட ஃபால் ஆகலை. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு 0.1% கீழே தான் வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு இருந்தது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து நம்ம வந்து ஸ்டெபிளைஸ் ஆகி மேலே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த 23,900 பிரேக் ஆகி செட்டில் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் இதுக்கு கீழே வராத வரைக்கும் 22,800க்கு கீழே வராத வரைக்கும் மார்க்கெட்டை நம்ம நியூட்ரல்லேருந்து பை சைடு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 0 டேக்ஸ் 12 lakhsக்கு மேலே சேலரி வாங்குறவங்க வரைக்கும் வந்து டேக்ஸ் எதுவும் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் வந்ததால் ஓகேங்களா மக்கள் ஃபுல்லாமே ஹாப்பியாக இருக்காங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு எப்படியும் ஒரு கிட்ட வந்து ஒரு 80,000லேருந்து 1 lakh டேக்ஸ் போக வேண்டிய காசு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருப்பி வந்து ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கும் சரி, ஹோட்டல் பார்க்குறதுக்கும் சரி, நெக்ஸ்ட் வந்து ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்க்கும் சரி, இதுக்கெல்லாம் வந்து செலவு செய்ய ரெடியாக இருப்பாங்க. 2 வீலர் பை பண்ணுறதுக்கும் சரி, 4 வீலர் பை பண்ணுறதுக்கும் சரி, இந்த கன்சியூம் இருக்கிற செக்டார் எல்லாமே வந்து நம்மளுக்கு க்ரோத்தில் இருக்க சான்ஸ் இருக்குது அந்த பட்ஜெட்டால். ஓகேங்களா, குளோபல் மார்க்கெட்ஸ் ஆக்சுவலாக இது வந்து குளோபல் மார்க்கெட்ஸ் பாருங்கள் 3% ஃபால் ஆகிருக்கு, இது 2% ஃபால் ஆகிருக்கு. பட் நம்ம மார்க்கெட் வந்து இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து பாசிட்டிவில் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ட்ராவல் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதான் நான் சொன்னேன், நம்ம மார்க்கெட் வந்து பையிங் சைடு தான் இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் வந்து நிறைய நாட்டு மேலே வந்து டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்ன நம்மளுக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ் மேலே கெமிக்கல் இல்லை அந்த மாதிரி செக்டாரில் இருக்கிறவங்க மேலே ஆல்ரெடி இருக்கிற டேக்ஸ் விட பார்த்தீங்க அப்படின்னா சில கம்பெனிஸ் மேலே 10 to 15% வரையும் டேக்ஸ் வந்து சிலர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஃப் இது வந்து நம்மளுக்கு ஒரு கெமிக்கல் செக்டார். ஸோ வேறு ஒரு கண்ட்ரி மேலே டேக்ஸ் அங்கே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு ஆர்டர்ஸ் கொஞ்சம் குறையலாம், ஸோ நம்மளுக்கு ஆர்டர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம், அது நம்ம ரெவென்யூ வந்து இம்பேக்ட் ஆகலாம். அதனால தான் எஸ்ஆர்எஃப் வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் ரேலி ஆனதுக்கான ரீசன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் யூபிஎல்ஓ, இந்த ரெண்டுமே வந்து கெமிக்கல் செக்டார் சம்மந்தப்பட்டது. இந்த ரெண்டுமே வந்து ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பை சைடு போகிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிஸ். ஓகேங்களா, டிவிஸ் லேபரேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்தோடனே பார்க்குறது ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள் 19லேருந்து பார்த்தீங்கன்னா 22 நல்ல ஒரு ரீசனல் க்ரோத் இருக்குது. ஓகேங்களா, ஸோ டிவிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு பிரான்ச் கூட வந்து 25th ஜனவரிலேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ். ரிசல்ட்ஸும் வந்து கிராஜுவலாக வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் டிவிஸ் லேபும் நம்ம வந்து பையிங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாருங்கள் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்குன்னு. இந்த இடத்துல வேணும்னா 6,280 கிட்ட வேணால் ஸ்லைட்டாக டச் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு சின்ன பவுன்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் அதுக்கப்புறமும் வந்து மார்க்கெட் மேலே தான் போகும். பட் இந்த இடத்துல கொஞ்சம் காஷியஸாக இருக்காமன்னு நினைக்கிறேன். இந்த இடம் வரும் இன்னுமே இங்கேருந்து நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் நாளைக்கே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ரிவர்சலுக்கும் நம்மளுக்கு வந்து ப்ராபபிலிட்டி இருக்குது. அது வந்தாலும் திருப்பி ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கிறதால திருப்பி வந்து பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து டிவிஸ் லேப் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.